ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஈரல் செவரட்டி கிரேவி வாங்க எப்படி செய்யலாமா. அதுக்கு ஒரு பேனை வச்சு அடுப்பில் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு பட்டை, கிராம்பு, லவங்கம், சீரகம் இந்த மாதிரி போட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததை அதையும் எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கொட்டி நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். அப்புறம் தேவையான அளவு புதினா, அது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதங்கட்டும். வதங்க தான் கிரேவி நல்லா செம்மையாக வரும். வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா, நல்லா வதங்கிருச்சு, ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. நல்லா வதங்கினோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஈரல் செவரட்டி மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா சுருள கிண்டலாம். நல்லா ஈவனாக கிண்டி இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ அதில் பாருங்கள் தண்ணி வருது, அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கிண்டுவோம். தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் நம்ம அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றினோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதே அளவுக்கு ஊற்றி நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுக்கலாம். இந்த ஈரல் செவரட்டியெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கையில் நம்ம ஒரு குக்கரை வச்சு மூடிடுவோம். மூடியை போட்டு விசில் ஒரு 5-6 விசில் வந்தோன்னே எடுத்தால் கிரேவி செவரட்டி ஈரல் கிரேவி ரெடிங்க. நீங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.